அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்படின்னா என் செயல், நான் செய்ய போற காரியங்களை ஆண்டவருக்கு ஒப்புவிக்கிறேன். ஆண்டவருக்கு ஒப்புவிக்கும் பொழுது நம்ம நினைக்கிற நம்ம யோசனைகள் உறுதிப்படும். கர்த்தருக்கு ஒப்புவித்தல், கர்த்தருக்கு கொடுத்தல். ஒப்புவித்தல் அப்படின்னா டெடிகேட் பண்றது. ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவருக்கு என்னை கொடுக்கிறேன். யோபு பலவீனமா இருக்கக்கூடிய நேரங்களிலே யோபுவின் சிநேகிதர்கள் அவனுக்கு ஆலோசனைகளை கூறுகிறார்கள். அதுல ஒரு சிநேகிதன் அவனுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது நம்ம சோர்ந்து போகும்போது ஆலோசனை சொல்றதுக்கு ஒன்றும் குறையே கிடையாது. நிறைய பேர் வந்துடுவாங்க. ஆனால் சிலர் கர்த்தருக்குள்ளே நம்மளை ஆற்றி தேற்றுகிறவர்களும் உண்டு. அப்படி ஆற்றி தேற்றக்கூடிய சோப்பார் அவனுக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றார் அப்படின்னா, யோபு 11ஆம் அதிகாரம் 13வது வசனம், நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக சரண்டர். அப்படி சுட வந்தா போலீஸ்காரங்க சுட வந்தா சுடக்கூடாதான், கையை தூக்கிட்டான் சட்டம். என்ன குற்றம் பண்ணியிருந்தாலும் கையை தூக்கிட்டு இப்படி நின்றுட்டோம்னா நான் சரண்டர், என்னை சுடக்கூடாது, அது கட்டளை. அதே போல நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமா இருக்கும். இவருக்கும் ஆண்டவருக்கும் ஏதோ சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒருத்தர் ஆனா நல்ல உபதேசம், நல்ல ஒரு வார்த்தை. அவருக்கு நேராக உன் கையை விரி, அவருக்கு நேராக உன்னை அர்ப்பணி, அவருக்கு நேராக உன்னை கொடுத்து விடு. அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய், அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் அப்படின்னு மரியாதை சொல்லிட்டு போறா. பார்த்தீங்களா நம்ம அம்மா இயேசுவின் தாயார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுபடி செய். பேதுரு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்றேன், வலைகளை போடுகிறேன். அப்படியே கீழ்ப்படுகிறது. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நான் செய்யறேன். சில நேரம் நம்ம போராடிட்டு கிடக்கும், ஆண்டவரோடு கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம். எதுக்கு சண்டை போடுறோம்? அவர் சொல்லுபடி செய்யறதுக்கு இல்லாம, அவர் சொல்றது தெரியும். அவர் சில நேரம் இதை தெளிவா சொல்லுவார், இதை செய், இதை செய்யாத. நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக செய்யலாமா வேண்டாமா, பாஸ்டர் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறது. நீங்க யார்கிட்டயாவது ஒரு ஆலோசனை கேட்க போறீங்க அப்படின்னாலே என்னைய பொறுத்தவரை அதை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். எங்களால முடிவு எடுக்க முடியல, முடிவுலாம் எடுக்க முடியும். ஏன் முடிவு எடுக்க முடியாம இருக்கிறோம்? 2 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்கு ஏன்டா ஆலோசனை கேட்குறீங்க? அதெல்லாம் தாராளமாக செலவு பண்ணிட முடியும், செஞ்சிட முடியும். ஏன்ட்ட கேட்டீங்கன்னா 20,000 ரூபாய் கற்று கொடுத்துருங்க அப்படின்னு வேண்டாம். அதனால அதெல்லாம் கேட்கறது இல்லை. அப்போ அதுக்கெல்லாம் ஆலோசனை கேட்கறது இல்லை. இப்போ என்னன்னா, நம்ம ஒரு ஆலோசனை அப்படின்னு கடந்து போகும்போது அதுல நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வை தேவன் ஏற்படுத்துகிறார். பார்த்தீங்களா? இதை செய்யவா வேண்டாமா, செய்யாதீங்க. அந்த செய்யலாமா வேண்டாமாங்கிற ஏதோ ஒரு சின்ன ஆசை நம்ம ஓரத்துல ஓட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு உள்ள திணிக்காதீங்க. ஆண்டவர் உன்னை எப்படி நடத்த விரும்புகிறாரோ அப்படி உன்னை அர்ப்பணி. இன்னொன்னு என்னன்னா, அவர் தன்னை அர்ப்பணிக்காத வர அவர் விட மாட்டார். உன்னை நீ அவருடைய செயலுக்கு வளைந்து கொடுக்காத வரையிலும் உன்னை அவர் விடுகிறவர் அல்ல. நீ அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கிற வரை அவர் உன்னை விடுவதில்லை.
நீ இப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக உன்னை அழைத்தால் அவர் அப்படி செய்ய வைக்கிற வர உன்னை அப்படியே சும்மாவே வச்சிருப்பார். நீ எதையும் செய்ய மாட்ட. அப்ப ஆண்டவர் உன்னிடத்துல என்ன சொல்றாரு அப்படிங்கறத நீங்க தெளிவா புரியணும். ஆண்டவர் என்னை என்ன செய்ய, ஆண்டவரே உன் கையை விரி, உன் கையை விரி, உன் இதயத்தை ஆயத்தப்படுத்தி உன்னுடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் சரண்டராவு அப்படிங்கிற, கையை விரித்தால் நலமா இருக்கும். ஆண்டவரே அவர்கிட்ட போய் முழங்கால் போடு. சாமிகளுக்கு ஏழி சொல்ற, ஓ அவர்கிட்ட போய் முழங்கால் போட்டு கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன் அப்படின்னு சொல்லு. நீ போய் அதை சொல்லு, ஆண்டவர்கிட்ட போய் நீ கர்த்தாவே சொல்லும், நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். இப்ப நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனாலும் நான் என்ன நினைக்கிறோமோ அதைதான் அப்படியே கொண்டு வந்து செய்யறதுக்கு நினைச்சிடறோம். என் மனசுல என்ன இருக்கோ அதுக்கு ஆண்டவரை நம்ம வளைக்கிறோம். அது இல்ல ஒப்பு கொடுத்தல். உங்க மனசுல இருக்கிறதுக்கு ஆண்டவரை வளைக்கிறது இல்ல, ஒப்பு கொடுத்தல். ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதற்கு நீங்க கொடுக்கிறது தான் ஒப்பு கொடுத்தல். ஆண்டவர் ஆண்டவரே நீங்க என்னை என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், அதுவரை அவன் உடலை பாருங்க. முள்ளின் மீது உதைப்பது கடினம், நீ ரொம்ப பேசுறல, வாயை கொடுங்க அப்படின்னு பேசுறதுக்கு ஆள் இல்லாம வாயை பிடிக்கிறார், பேசுறதுக்கு துணையே இல்லாம ஆக்கிறார், கண்ணை பிடிக்கிறாரு, பார்வை இல்லாம உட்கார வச்சிடறாரு 2-3 நாள். அதுக்கப்புறம் ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். இப்படி ஆண்டவர் தன்னுடைய செயலை செய்வதற்கு உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அப்பொழுது அவர் உன் யோசனையை உறுதிப்படுத்துவார். ஒப்புவி, உன் செயலை கர்த்தருக்கு ஒப்புவி. நான் செய்யறத ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். என்ன ஆண்டவர் இதை செய்ய சொல்லுகிறார்னா அதை செய்யறேன். யோசேப்பு தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன். எங்கெல்லாம் அழைச்சிட்டு போனாரோ ஒன்றும் நம்ம கையில இல்லை பாருங்க. நம்ம நினைக்க கூடாது எல்லாத்தையும் நான் செய்து முடித்து விடுவேன். அவர் எப்படி செய்ய விரும்புகிறாரோ அப்படி நம்ம கொடுத்துட்டா அவர் நம்மளை சரியா கொண்டு போற. யோசேப்புக்கு காட்சி தரிசனம் எல்லாம் இருந்துச்சு. அவனுக்கு தரிசனம் இருந்தது. பார்வோனுடைய வீட்டுக்கு, போத்திபாரனுடைய வீடு. போத்திபார் யாரு? பார்வோனுடைய மெய்காப்பாளர், பாடிகார்ட், வடைத்தலைவன் போத்திபார். அவனுடைய வீட்டுக்கு வந்த உடனே இவன் செய்கிற காரியங்களை எல்லாம் அவன் பார்த்து, அவன் செய்கைகள் எல்லாம் ஏதோ வித்தியாசமா, அவன் செய்கிற காரியத்தில் எல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்வோன் அறிந்து, போத்திபார் அறிந்து, அவன் வீட்டுக்கு எல்லாவற்றிலும் வேலைக்காரனாக, விசாரிப்புக்காரனாக எல்லாத்தையும் அவனுடைய கருத்துல கொடுத்தான். எல்லாவற்றையும் அவனுடைய கருத்துல கொடுத்தான். இப்போ யோசேப்புக்கு என்ன ஆயிருக்கும்? ரைட், நம்ம சரியான இடத்துக்கு வந்துட்டோம், இதுதான் என்னுடைய சரியான இடம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவனுக்கு ஒரு அடி கொடுத்து கொண்டு போய் சிறைச்சாலையை கொண்டு போய் போட்டுடுறாங்க. 2 வருஷம் அந்த இடத்துல சிறைச்சாலையில் அவன் இருக்கிறான். சிறைச்சாலையில் அவன் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது சொப்பனம், அங்க யாரு வராங்க? பானபாத்திரக்காரனும் இன்னொருத்தர் யாரு? 2 பேரும் அந்த பார்வனுடைய வீட்டுல வேலை செய்யறவங்க. அப்படி வேலை செய்யற ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னு நான் சொல்றேன். நம்ம மேல கடவுள் வைத்திருக்கிற திட்டத்தை எப்படி நிறைவேற்றுகிறார் அப்படிங்கிறதுக்காக. இவனுக்கு அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற. சொன்ன உடனே என்ன நினைக்கிறான்? ரைட்டு, இவன் வந்து பார்வனுடைய வீட்டுல வேலை பார்க்கறான், ஒருவேளை இவன் மூலமா எனக்கு இந்த சிறைச்சாலையில இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாரு. இவர் யோசிப்பு சொல்றாரு, நீ போகும்போது என்ன மறந்துடாத, பார்வன் இடத்துல போய் என்ன ஞாபகப்படுத்து. ஒருத்தன் ஞாபகப்படுத்துன்னு சொல்லி கூட ஒருத்தன் மறந்து போவானா? என்னையா இருக்கு? நான் உன்னை சிறைச்சாலையில இருந்து விடுதலை ஆக்கிங்கிற ஒரு தரிசனத்துக்கு அவர் அர்த்தம் சொல்லி இருக்கிறாரு. உன்னுடைய வாழ்க்கையில சிறைச்சாலை மீட்டு வர்றதுக்கு ஒரு தரிசனத்தை சொல்லியிருக்காரு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி இருக்கிறாரு. அவன் 2 வருஷம் மறந்துட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. அவன் நினையாமல் மறந்து விட்டான்.
40ஆம் அதிகாரம். ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். 2 வருஷம் சென்று அப்படின்னு அடுத்த அதிகாரத்துல சொல்லப்படுது. 2 வருஷம் சும்மாவே உட்கார வச்சிருக்க சிறைச்சாலையில. இவன் போத்திபாருடைய வீட்டுல வேலை பார்க்கும் பொழுது இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். என்ன, இவர் பார்வோனுடைய படைத்தலைவன், பார்வோனுடைய படைத்தலைவனா இருக்கிறதுனால இவர் மூலமா ஆண்டவர் என்னை பார்வோன் இடத்துல கொண்டு போய்வாரு. அப்போ எனக்கு ஒரு உயர்வு கிடைச்சிடும், பார்வோன் கிட்ட போய் நான் நின்றுவேன். இவனை கொண்டு போய் ரட்சிக்கக்கூடிய சத்தியம் உண்மை, உன்னை எடுத்து பயன்படுத்துவேன், உன்னை ரட்சிப்பேன் அப்படிங்கிறது உண்மை. அதை யாரும் மாற்ற முடியாது. ஆனா நீங்க இப்படிதான் கொண்டு போவாருன்னு நினைக்க கூடாது. அவர் எப்படிலாம் உங்களை கொண்டு போறாரோ அப்படிலாம் உங்களை கொடுக்கணும். அவர் கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டு 2 வருஷம் சிறைச்சாலையில வைக்க, சிறைச்சாலையில அவனை சும்மா வைக்கல, அங்க கூட அவன் சிறைச்சாலையினுடைய விசாரிப்புக்காரன், எல்லாவற்றையும் சிறைச்சாலையினுடைய தலைவன் அவனுடைய கணக்குல கொடுத்துட்டாரு அப்படின்னு பாருங்க. ஆனாலும் சிறைச்சாலை இல்ல, இதுக்காக நான் உன்னை அழைக்கல, இது என்னுடைய அழைப்பு இல்லை, இது என்னுடைய கவனிங் இல்லை, இது நான் இதுல அழைக்கப்படலை அப்படின்னு அவன் நினைக்கல. மறந்துட்டான், அங்கேதான் இருந்தான். அதுக்கப்புறம் பார்வோன் ஒரு நாள் அவன் கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிட வைக்கிறாரு பாருங்க ஆண்டவர். பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். சொப்பனத்தை கொடுத்து அதுக்குரிய அர்த்தத்தை சொல்லுன்னு சொல்ல வைக்கிறார். அப்படி சொல்ல வச்ச பிறகு சிறைச்சாலையில கிடந்து அவனை தாடி கீடிலாம் சேவிங் பண்ணி எடுத்து அவனை கொண்டு போய் பார்வோனுக்கு முன்பாக என்ன பண்றாங்க, நிறுத்துறாங்க. ஹல்லேலூயா. இந்த இடம் தான் அவன் வாழ்க்கையினுடைய உயர்வுக்காக. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவன் காத்திருந்தான். அந்த இடத்தை அவன் அடைகிறதுக்கு ஆண்டவர் தன்னை நடத்துகிற வழியில அவன் நடந்தான். அவர் எப்படியெல்லாம் அவனை நடத்த விரும்பினாரோ அப்படியெல்லாம் அவன் நடந்தான். எதையெல்லாம் செய்ய சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சான். எதையும் அவசரப்பட்டு அவன் செய்யல. நம்மளை ஆண்டவர் நடத்துகிற விதம் ஒண்ணு, ஆண்டவர் தன்னை நீ வரைய மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன்னா அவர் வளைக்கிற வர உன்னை விட மாட்டேன், நீ வரைஞ்சே ஆகணும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது அவர் உன் யோசனைகளை உறுதிப்படுத்துவார். அப்போ உன் யோசனையை நிறைவேற்றுவார். நீ உன் செயல முத கடவுளுக்காக செய். கடவுள் உனக்கு எதை காட்டாரோ அதை செய். அதை செஞ்சா உன் யோசனை உறுதிப்படும். நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். உன் நேரம் நான் நினைக்கிறதான் நடக்கணும். நீ ஆண்டவர்கிட்ட மோதி, யார்கிட்ட மோதுற, யாருக்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க, நம்ம யாருக்கிட்ட போராடுறோம். அப்பா, மரியாள், யோசேப்பின் தாயாகிய மரியாள், எவன் மரியாள், பூஷனை அறியனே. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல அந்த மரியாளினுடைய சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. மரியாள் இடத்துல யாராவது இப்படி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. 28வது வசனத்தை வாசிங்க. 1 பிரவேசித்து தேவதூதன் வந்து நேரடியா அவங்ககிட்ட பேசுறார். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எவா ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சம்பளம் சொன்னா நியாயம். என்ன பெரிய வார்த்தை, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எவ்வளவு அழகான வார்த்தை. ஆபிரகாமுக்கு மனைவியை பார்த்து ஆண்டவர் சொல்ற, நீ ஆசீர்வாதம் சந்ததி, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்படி சொன்ன உடனே இந்த அம்மா அடுத்த வசனத்தை வாசிங்க. அவ்வளோ அவன் கண்டு நல்லா கவனிங்க. அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதோ என்று, இந்த வாழ்க்கோ இது எப்படிப்பட்ட வாழ்க்கோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் யோசிக்கிறது. நான் உடனே அங்க போ அப்படிங்கிற, நீ போகாம இங்கே உட்கார்ந்துட்டு இருந்து இது எப்படி இருக்குமோ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன், அவர் உன்னை போக வைக்கிறவரை விட மாட்டார். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதோ இது எப்படி இருக்குமோ, நீ ஏன் சிந்தனைய செலுத்துற? அது உன்னுடைய வேலை அல்ல. நான் காட்டுற வழியில நீ போ.
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. நீ உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. அதான் ஒப்பு கொடுத்தல். நான் உனக்கு ஒரு வழியை காட்டுறேன்னா, உனக்கு ஒரு கேட்டு திறந்திருக்க, அந்த வழியில போ. நீயா நான் நினைச்சதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்துருக்க முடியாது. இப்படி ஆண்டவர் அப்படி சொல்றார் ரொம்ப தெளிவா. மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில். மறுபடியும் ஆண்டவர் உள்ளாதானே பாருங்க. எப்படிப்பட்ட தேவதூதன் அவரை நோக்கி, மரியாளே பயப்படாத, நீ பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ ஒரு கன்னிகை, இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று. அப்பமும் அவர் பெரியவரா இருப்பார். அப்பமும் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு மரியாதை நான் 30 தேவதூதனுக்கு இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும், அதெல்லாம் வாங்க தேவையில்லை. நீ சொல்றது என்னமோ நியாயமானதுதான், இது எப்படி ஆகும், நீ சிந்திக்கிறதெல்லாம் உனக்கு நியாயமானதுதான். ஆனா ஆண்டவர் அதுக்கு பதில் என்ன சொல்றாரு பாருங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிலவிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்குவது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, உதாரணத்தை காட்டுறார். இதோ உனக்கு இனத்தாளாகிய எலிசபெத் தன் முதிர் வயதிலே என்ன சொல்றாரு அப்படின்னா, எலிசபெத் வயசாகி போச்சு, குழந்தை பிறக்காதுன்னு நினைச்ச ஒருத்தனுக்கு ஒரு குடும்பத்துல எங்கேயால குழந்தைய கொடுக்க முடியும் அப்படின்னா, உனக்கு ஏன் நான் தெரிய மாட்டேன் அப்படிங்கிறது. அல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஏன் அதை நம்ப மாட்டேங்கிற? கடைசியில அம்மா தேவன் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு மரியாள் இதெல்லாம் சொல்லிட்டு, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றால், மரியாள் இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை. அதுக்கப்புறம் என்ன நடக்கு வாசிங்க. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளை விட்டு போய்விட்டான். விட்டுட்டு போயிட்டானா அப்படி இல்லை, அப்பதான் ஆண்டவர் உன்னை விடுறார். நீ அவருக்கு அடிமை அப்படின்னு உன்னை நீ கொடுக்கும் பொழுதுதான் உன் நினைவு நடக்கிறதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுவரை ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல தான் நீங்க இருக்கீங்க. அதுவரைதான் கடவுள், அதுவரை கடவுளுடைய குடியில தான் நம்ம இருக்கிறோம். சரி ஆண்டவரே, அந்த சரின்னு சொல்ற வார்த்தை ஆண்டவருக்கு வேணும். சும்மா வாயில சொல்லிட்டு அவரை ஏமாத்திரணும். அவர் கடவுள் பார்த்தீங்களா, அவரை நீங்க ஏமாத்திர முடியாது. சரி சரி ஆண்டவரே, நான் இதை செஞ்சிடறேன். நம்ம என்ன மனுஷன் பாஸ்டரா அவரு, நீ தலையாட்டி போலாம். சரி, எனக்கும் தெரியும், அவன் வந்துடுவீங்க, காலையில சீக்கிரம் வந்துடணும், நான் வந்துடுறேன். இவங்க வரமாட்டாங்க தெரிஞ்சு சொல்லும் போதே, சரி என்ன பண்ண, அவர் பாஸ்டர் இல்லை, அவர் பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் நீ சரின்னு சொல்றது எங்க இருந்து சொல்ற, உன் சரி என்ன அர்த்தம், நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு மரியாள் விட்ட பின்பு தேவதூதன் அவளை விட்டான். அவன் நெருக்கடியை விட்டா, கஷ்டம், அந்த கஷ்டத்துல சரி அப்படின்னு உன் மனது வரணும். நீ சரின்னு சொல்ற வரும் அப்படிதான் வச்சுப்ப. சரின்னு சொல்லணும் ஆண்டவரிடத்துல. ஏன்னா இது வேலை, ஆண்டவருடைய வேலை பாருங்க. இது கடவுளுடைய, என்னை என் ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், நான் கடவுளுக்கு கொடுக்கிறேன். என் கடவுளுக்கு நீங்க சில நேரங்களில ஜாக்கிரதையாக உன்னை சோதித்து பார்க்கிறவர் ஆண்டவர், உன்னை புடமிட்டு ஆராய்ந்து அறிகிறவர் ஆண்டவர். நான் திருமணத்துக்காய் காத்திருக்கிறேன், காத்திரு, அவர் ஏற்ற நாட்களில் ஏற்ற துணையை உனக்கு கொடுப்பான். அவசரப்படாத. சவுல் ராஜ்யபாரம் இழந்து போறதுக்கு அவனுடைய அவசரம் தான் காரணம். கில்கால்ல பலியிட சொல்லுகிற நேரத்துல சாமுவேல் ரொம்ப தெளிவா சொல்லி அனுப்புறாரு, நீ போய் பலியிட்டாத, 7 நாள் எனக்காக காத்திரு, நான் வருவேன் அப்படிங்கிறார். நீ காத்திரு, நான் வருவேன்.
ஆனா இவரு என்ன பண்ணிடுறாரு, ஓடி குடு 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 குடுன்னு 7 நாள். 10வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. 1 சாமுவேல் 10:8. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிப்பு மட்டும் 7 நாள் காத்திரு அப்படின்றார். 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல அவர் குடு 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 குடுன்னு என்ன பண்றாரு, அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார். இத பார்த்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, 12வது வசனத்தை வாசிங்க. கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். எங்க நமக்கு துணிச்சல் வந்ததோ அங்க அடிபட்டுரும். ஆண்டவர் 7 நாள் தான் காத்திருக்க சொன்னார். 8வது நாள் ஆகி போச்சு. காத்துரு, நீ ஏன் கடவுளுக்காக காத்திருக்க மாட்டேங்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? கடவுள் உனக்கு என்ன சொல்றாரோ அதை செய்து காத்துரு. அப்போ என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சில காரியங்களை நம்ம இடத்துல சொல்லும் பொழுது அதுக்காக ஆண்டவருக்காக காத்திருக்கணும். வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கக்கூடிய உயர்வுகள் குறித்த காலம், அதுக்கு முன்பாக ஆண்டவர் உன்னை எப்படி நடத்துறாரோ அப்படி நட. ஆண்டவர் ஒரு காலத்தை உன் மேல குறித்து வச்சிருக்கிறாரு. உன்னை நான் கைவிட மாட்டேன். இதை நம்புறியா? நம்புறேன். ஆபிரகாம் நம்பினான், விசுவாசித்தான். அவன் விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. உன் சுய புத்தியின் மேல் சாகாமல் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இரு. அவரே உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். நம்பிக்கையா இரு. உன் நம்பிக்கையில அப்ப நீங்க என்ன நினைச்சுறீங்க, இது என் நம்பிக்கை அடம் அப்படியே இருக்கிறது வேற, விசுவாசம் வேற. கடவுள் மீது நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை, கடவுள் உங்களை எப்படி நடத்துறாரோ அப்படி நீங்க நடந்துகிட்டே இருக்கணும். யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு போகும்போது அவன் அடிமையா இருந்தவனை போத்திபார் அவனுடைய வீட்டுல கொண்டு வந்தார். பொதுவா அடிமைகளுக்கு எகிப்து தேசத்துல என்ன வேலை? கல் உடைக்கிறது, செங்கல் போடையிலதான் அவங்களுக்கு வேலை. கொடூரமான வேலை, இருக்கிறதுலே கஷ்டமான வேலை. அப்படி கஷ்டமான வேலை செய்யறத பார்க்கும்போதுதான், போத்திபார் பார்க்கும்போதுதான் இவன் செய்கிற எல்லாத்தையும் கடவுள் வாய்க்க பண்ணுகிறாரு, இவங்கிட்ட என்னமோ ஒண்ணு இருக்கு, கஷ்டம்தான். அந்த வேலையை செய்யும் பொழுதுதான் போத்திபார் அவனை பார்த்தான். அந்த வேலையில இருந்துதான் ஆண்டவர் அவனை வீட்டு விசாரிப்புக்காரனா வச்சார். வீட்டு விசாரிப்புக்காரனா வச்ச உடனே ஒன்னும் முடிவு பண்ணல, எனக்கு வாழ்க்கை வந்து அப்படின்னு மறுபடியும் கொண்டு போய் சிறைச்சார். என் நெருக்கடி வரும் பொழுதுலாம் ஆண்டவர் என்னை விட்டுட்டாருன்னு நினைச்சிட்டீங்கன்னா நம்ம கடவுள்கிட்ட இல்லையே. உன் நெருக்கடி வரும் பொழுதும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான், அவர் உன் கூட இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. யோசேப்பு கடைசியில் சொல்றாரு பாருங்க, தன் சகோதரர்களை எல்லாம் பார்த்து அப்படியே பூரிச்சு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்னே ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார். நம்ம மொர்தெகாயை எஸ்தரை பார்த்து சொல்றாங்க, யாருக்கு தெரியும், அதனால யூதர்களுடைய ரட்சிப்பு இப்படி உன் மூலமாய் வரலாம், அதுக்காக உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. நன்மையான தேவ பிள்ளைகளே, கடவுள் நம்ம மேல ஒரு எண்ணம், ஒரு திட்டம், அது யாருக்கு தெரியும்? அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்க. அவருக்கு நீங்க உங்களை கொடுங்க, அவருக்கு உங்களை அர்ப்பணிங்க. அவருடைய கரத்திலே நம்ம குயவன் கையில் இருக்கக்கூடிய களிமண் நாம. அல்லேலூயா. அதான் புதிய ஏற்பாட்டுல அப்படி சொல்ற, குயவன் கையில் இருக்கக்கூடிய களிமண் நீ. அவர் உன்னை வளைச்சா பல, அவர் உன்னை அமைக்க மிதிச்சு அப்படி வச்சாருன்னா குத்து வாங்கு. குட்டி தானே செய்யணும், சும்மாவா களிமண் அப்படியே வந்துடும்?
அதை போட்டு பிசைஞ்சு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி அதை நல்லா அமைக்கி பிசைஞ்சு அப்போதான் அது பக்குவப்படுமா. அதில் இருக்கிற கல்லு எல்லாம் விறக்கி எடுத்தாதான் அது பானை. ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் உங்களை என்னை உருவாக்க விரும்புகிறார். அதுக்கு நீ வளைஞ்சே கொடுக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா நீ கடவுளுக்கு காத்திரு. கடவுளுக்கு காத்து ஏற்ற நாட்களில் ஏற்ற துணையை உனக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பான். ஏற்ற வேலை அவர் உனக்கு கொடுப்பான். ஏற்ற காரியங்கள் உனக்கு வாய்க்கும். கர்த்தருக்கு காத்திரு, திடமானதாயிரு. கர்த்தருக்கே காத்திரு, திடமானதாயிரு. அப்படிங்கிற அந்த மனதுல ஒரு திட்ட மனதுல ஏற்படக்கூடிய சோர்வு நம்ம ஒண்ணுமே செய்ய விடாம பண்ணிடும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை வைத்து எழுப்புவார்கள். அவங்களுக்கு சோர்வு அப்படின்னு ஒண்ணு வந்துடாது. அந்த ஏசாயா அப்படி காத்திருக்கணும். ஆண்டவருக்காக காத்திருத்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் கடவுளுக்கு காத்திருக்கிறேன். அப்போ கடவுளுக்காக காத்திருக்கக்கூடிய காரியம் என்னிடத்துல எப்படி இருக்குன்னா, சொல்லும் படியே கேட்கிறேன் அப்படின்னு சொல்றவரை மோசையை போல ஓடி ஒழிஞ்சானா ஒழியவே முடியாது. ஊழியத்துக்குன்னு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. எங்க ஊர்ல எங்க அந்த ஏரியால எப்படின்னா எல்லா லெட்டரும் வீட்டுக்கு வராது. அங்க ஒரு ஏரியால ஒரு பாக்ஸ் ஒண்ணு இருக்கும். அந்த பாக்ஸ்ல வரும். நாங்க போய் அதை தேடி எடுத்துக்கணும். சில பெரிய அபார்ட்மெண்ட்லாம் அப்படியே தனியா வச்சிருப்பாங்க. ஆனா தனித்தனி பாக்ஸ் இருக்கும். இது அப்படி இல்லை, மொத்தமா இருக்கும். எனக்கு ஒரு அழைப்பு இசிசி டீம்ல இருந்து அழைப்பு லெட்டர் வந்திருக்கு. தினமும் போய் ஒரு 2 தடவை பார்ப்பேன், லெட்டர் வருதா. போறதுக்கு இல்லை, லெட்டர் எடுத்து கிழிச்சு ஒழிச்சு எங்கேயோ தூக்கி போட்டேன். ஆளா தேடி எடுத்து. ஆனாலும் நம்ம உடலை அவங்க சொல்லிட்டாங்க, என்னைக்கோ நாங்கள் லெட்டர் அனுப்பிட்டோம், இன்னும் அவங்க பையனை அனுப்பாம வச்சிருக்கிறீங்க. என்னைக்கோ லெட்டர் வந்துட்டாங்கடா, நீ போடா அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. நீங்க அப்படிலாம் மறைச்சி ஒழிச்சு ஒழிச்சு வச்சா கூட கடவுள் உங்களை என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்யாம விட மாட்டார். அவர் இப்போ வச்சு செய்வார். இது ஒரு ஃபேமஸான வார்த்தை. அவர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார். அவர் செய்கைக்கு உங்களை நீங்க கொடுத்தே ஆகணும். நீங்க கொடுக்கலன்னா அவர் உங்களை வளைக்கிறவரை வளைஞ்சே ஆகணும், வளையணும். அது அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய ஸ்டைல். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செய்வேன் அப்படின்னா வாழ்க்கை வேற மாதிரி. யோனா கடைசியாக கூறி முடிக்கிறது. யோனாவை ஆண்டவர் நினிவே பட்டணத்துக்கு போக சொல்றார். இவன் எங்க போறான்? தர்ஷீஷுக்கு போறார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா யோனா போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் கடவுள் செய்யறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆண்டவரே நீர் இரக்கமுள்ள ஆண்டவர், அந்த ஜனங்கள்லாம் உங்களை கூப்பிட்டு ஜெபிச்சாங்கன்னா நீர் என்ன பண்ணிடு, இறங்கி விடுவீர், அந்த ஜனங்கள் விடுதலை ஆகி விடுவாங்க. நான் போய் பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்ற. நான் போனாலும் அப்படிதான் நடக்கும். ஆனா அப்படிதான் நடக்குது. இவங்க போனா கூட இங்க ஜனங்கள் எல்லாம் பாஸ்டிங் இருந்து அப்படியே ஆண்டவருடைய இருதயத்தை மாற்றி அவங்க அதுல இருந்து தப்பிக்கிறாங்க. இவருக்கு போவோம், ஏன் என்னை அனுப்புனீங்க? நான் தான் முதல்ல சொன்னேன்ல. அதெல்லாம் கிடையாது, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் உன்னை அனுப்புறேன், நீ போ. அதை செய்யறதும் செய்யாம இருக்கிறதும் என்னுடைய வேலை. நீ அவருடைய வேலையில தலையாத. அவர் இரக்கம் பாராட்டுகிற எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபை. அது என்னுடைய வேலை, அது உடைய நான் வைக்கிறானே. நம்ம ஆண்டவர் பார்வோன் உங்களுக்கு தெரியும்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியாகி வரும்பொழுது நான் சில நேரம் நினைக்கிறது உண்டு, பார்வோன் என்ன அவ்வளவு முட்டாளா?
ஒரு பாவம் இருக்கிறாரியா, நம்ம நாட்டு அதிபதி தான் இப்போ மோடி ஐயா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜனங்களை எல்லாம் ஆராதிக்க விடாமல் ஒரே தடை பண்ணுகிறார், நெருக்கடி கொடுக்கிறார். ஒரே வாதையா வந்து சேருது. 10 வாதை, வண்டு தவற அது இது, மறுபடியுமா தேசம் மழை இல்லாம அழிவு காணுது. மறுபடியும் அவங்க கூட இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க. அமித்ஷாலாம் நேற்று வந்துட்டு போனார். அவர் சொல்றாரு, எப்பா கொஞ்சம் உடுப்பா, அவங்க ஆராதிச்சு போட்டோம். இப்போ உங்க பார்வனும் அப்படிதான், கூட இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க அவங்க விட்டு அவங்க போட்டோம் அப்படிங்கிறார். இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, பார்வனுடைய இருதயம் கடினப்பட்டது. பார்வன் அவங்க இருதயம் அவங்க கடினப்பட்டுட்டான். யார் கடினப்படுத்தினான்? அதுதான் கடவுள். உங்களுக்கு புரியுதா? கடவுள் யார் அப்படின்னா, பார்வனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தினார். அவர் தன்னை யார் என்று காட்ட விரும்பினார். உங்களுக்கு அவர் யாரை காட்ட விரும்புகிறார். நான் யார் அப்படின்னு உங்களுக்கு காட்டணும்னா, எப்போ நீங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் கடவுளை ரொம்ப அறிந்த இடம் வந்து மருத்துவமனை தான். ரொம்ப ஓடி சாடி ஆடி விளையாண்டு அப்படியே துள்ளி குதிச்சு கிடந்த காலம். என்ன ஏது எங்க என்ன நடந்தாலும் தரால, வீட்டுல என்ன நடந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. தபால் ஒரு காலம் என் கையும் உடச்சி கொண்டு பெட்ல படுவு போட்டாங்க. கிறிஸ்துமஸ் டைம் அப்போ வெளியே சாச்சு யாரும் இல்லை, தனியா. சில நேரம்லாம் அப்படி மருத்துவமனையில நீங்க கடவுளை பார்க்குற மாதிரி, என்னப்பா செல்லன, ஆமா செல்லலாம், மருத்துவமனையில கடவுளை நீங்க பார்க்கறது போல வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா தனிமை. அப்படி ஆண்டவர் உங்களை உட்கார வச்சு நான் யார் அப்படின்னு சொல்லுவார். மறுபடியும் நான் தான் இவர். பார்வனுடைய இருதயம், அது ஆண்டவரே சொல்றாரு. அதை மட்டும் வாசிக்க முடிக்கிறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாத்ராகமம் 9. என்னுடைய வல்லமையை உன்னிடத்திலே காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமா உன்னை உயர்த்துகிறாயா அங்க உயர்த்துகிறாயா அப்படின்னு அந்த இடத்துல தன்னை, இதே போலதான் அந்த அசிரியா ராஜாவும் கூட. இந்த எசேக்கியேல் காலத்துல ஒரு ராஜா ஒருத்தர் இருப்பார், அசிரியா ராஜா. அவர் வந்து, நான் அந்த நாட்டெல்லாம் முறியடிச்சுட்டேன், இந்த நாட்டை முறியடிச்சுட்டேன், அந்த நாட்டு கடவுள் வந்து என்னை என்ன பண்ணிச்சு, இந்த நாட்டு கடவுள் வந்து என்னைய பண்ணிச்சு, உன் கடவுள் மட்டும் என்னை என்ன பண்ணிடும் அப்படின்ற. அதெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒரு அடுத்த வாரத்தில் பேசும். இப்படி நம்ம ஒரு இப்படிதான் அப்படின்னு நம்ம நின்றோம்னா, கடவுள் நம்ம அப்படி விடுகிறது இல்லை. அவர் தன்னை யார் என்று வெளிப்படுத்தி தான் பார்வோனையும் அவர்களுடைய ரதங்களை எல்லாம் கடவுள் நடு கடல்ல ஓட விட்டு அப்படி மூணு பிறகுதான் இப்ப தெரிஞ்சா நான் யாருமே அப்படிங்கிறது. எனவே என் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக காத்திருங்க. அதே போல அவர் உங்களுக்கு காட்டுகிற வழியில போங்க. நான் இதைதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நிற்காதீங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நீ ஆசீர்வாதமா இருப்பது அவருக்கு பிடிக்கும். என் இருதயம் மகிழும் அப்படிங்கிற. நீ புத்திமானா இருந்தா நம்மளை அழகு பார்க்கிறது. அந்த பிள்ளைகளை ட்ரெஸ் விட்டுட்டு சில நேரம் நம்ம பிள்ளைகளை நம்ம அப்படியே சில நேரம் நம்ம பிள்ளைகளை அப்படியே பவுடர்லாம் போட்டு அப்படியே நடக்க விட்டுட்டு அப்படியே நம்ம ரசிக்கிறோம்ல. அதே போலதான் கடவுள் உங்களையும் என்னையும் நேசிக்கிறவர். அவர் சிக்ஷையை நீ அற்பமா என்னாது. அவர் சிக்ஷிக்கிறவரை தவிர கைவிடுகிறவர் அல்ல. அவர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு இறுதியாக நாம் யாவரும் எழுந்து நின்று 250வது